ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிறுகிழங்கு எப்படி இருக்கும்னு சிலருக்கு தெரியாது, அவங்களுக்காக இதுதான் சிறுகிழங்கு. இது குட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு மண்ணாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட கழுவலாம். ஏன்னா மண்ணாக இருக்கும். இது அந்த காலத்துலலாம் ஒரு சாக்கு பையில் போட்டு அடித்து கூட க்ளீன் பண்ணுவாங்க, மண் வந்துடும். இப்போ நம்ம இது நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வச்சுருந்தா சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான், வெயிட் போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அப்புறம் அதை ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து அதை உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 விசில்லையே நல்லா வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். பார்த்திங்களா, இது வெந்துருச்சு. ஆற வச்சு இதை உரிக்கிறோம் பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா இதுக்கு முன்னாலேயே பீலர் வச்சு நம்ம அந்த தோலெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இதுதான் ஈஸி மெத்தட். முந்திலாம் ஒரு சாக்கு பையிலையாவது இல்லைன்னா ஒரு துணி பையிலையாவது போட்டு மண்ணில் கீழே அடித்தாங்கன்னா, தரையில் அடித்தா அதில் ஒட்டியிருக்க மண் தோல் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு வேக வைப்பாங்க. இல்லைன்னா பீலர்லேயோ இல்லை ஒரு கத்திலேயோ தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். ஆனால் ஈஸி மெத்தடுன்னு பார்த்தா கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் ஊற வச்சு கழுவிட்டு மண் போக கழுவிட்டு அப்புறம் வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம். தோலை உரிச்சிக்கலாம், ஈஸியாக வந்துடும். தோல் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல தோல் எடுக்கவே ஈஸியாக தான் வருது. இந்த கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி வேணாலும் செய்யலாம். உருளைக்கிழங்கு வதக்கிற மாதிரி வதக்கலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி போட்டு வைக்க போகிறேன். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெறும் சாதத்துலேயே கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டான கிழங்கு. இது எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறதில்ல. இப்போ தை மாதம் இந்த பொங்கலோடு இது வந்துடும், விற்பனைக்கு வந்துடும். இப்போ கடையிலெல்லாம் நிறைய கிடைக்கும். இப்போயே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம்னா கிடைக்காது. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய்லாம் அரைக்கணுன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு உளுந்து போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சு அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் போட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போதும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க சிறுகிழங்கு அதில் போட்டு நல்லா கிளறலாம். இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். லேசாக இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டலாம். அதுக்கப்புறம் அது இருக்கிற எண்ணெயிலேயே அது வதங்கி வர 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 அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள வரைக்கும் அது பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். சும்மா அப்படி கிளறி வச்சிட்டோம் அதோடு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்படிலாம் இறங்காது. இது சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும். முடியும் வச்சுருக்கலாம். அப்படியே வச்சு பாருங்கள், அது நல்லா ஓட்டினா கூட அது நல்லா போயிடும். அது நல்லா கிண்டி விட்டா அந்த எண்ணெயில் பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பொடி பொடியாக வெட்டி உருளைக்கிழங்கு வதக்கிற மாதிரியும் வதக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டும் வதக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.